எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது. ஆஸ் பர் யுவர் ஆல் ரெக்வஸ்ட் அண்ட் தென் கமெண்ட்ஸ். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு வந்து தனியாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து பேசிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பசங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இந்த தடவை நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும், உறுதியாக கிளியர் பண்ணணும், ரைட்டுங்களா? நான் வந்து டிஎன்பிசி டைப் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வருது சார். அவங்க ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு மோட்டிவேஷன், ஒவ்வொருத்தங்க ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொருத்தங்க ஒரு ஐடியா, ஒவ்வொருத்தங்க ஒரு பிளான். ஒன்றுமே புரியல சார். எனக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியல சார். எனக்கு கிளியர் பண்ண இருக்குது, பட் வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க. ஒன்றுமே புரியல சார் அப்படின்ட்டு நான் என்ன மோஸ்ட்லி எனக்கு ஒன்றும் பண்ணுறதே தெரியல சார் அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது கச்சா முச்சான் அப்படின்வாங்க. அதாவது எதையோ உட்காந்து படிக்கிறது, அதாவது நிறைய வீடியோஸ் வருங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? நம்ம எல்லாமே நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது நம்மளால. நான் என்ன பொறுத்தர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிலையான ஒரு இதில் இருக்கணும், ஒரு நிலையாக இருக்கணும் நம்ம. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிஎன்பிசினா அதில் என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணணும், என்ன படிக்கணும், அதுக்கான ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குரூப் 2 போயிருந்துருக்கலாமே, குரூப் 4 படிச்சிருந்துருக்கலாமேங்கிற மாதிரி இல்லாமல் நான் போன குரூப் 4 தான், அதில் தெளிவாக உறுதியாக இருக்கணும். நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது உருவாக்கணும். அதாவது நான் கச்சா மச்சா வந்து படிச்சுட்டு இருக்கலாமா, இந்த ஒரு 3 மாதம் 90 டேஸ் பிளான் ஒன்று நம்மளே கிரியேட் பண்ணலாம். இல்லை வந்து ரெஸ்பெக்டிவ் யூடியூபர்ஸ் இல்லை இன்ஸ்டியூட்ஸ் உங்களுக்கு எது அந்த ஒரு பிளான் பார்க்கும்போது நம்பிக்கை வந்துடும். ஓகே, இது கிளியர் பண்ணிடலாம், இதை ஃபாலோ பண்ணால் கிளியர் பண்ணிடலாம். தட்ஸ் லைக் ஓகே. ஸோ அழகாக பிளான் எடுத்து அதன்படி ஃபாலோ செய்து கிளியர் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம், சரிங்களாங்க? எல்லாமே உண்மையாக தாங்க இது பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் கைட் பண்ணுங்க சார். பிகினர்லேருந்து கைட் பண்ணுங்க, இப்போ புதுசாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற இருக்காங்க. நான் ஒன்வேனா சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனாங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோ பதிவு கொடுக்க முடியல என்னால், ரைட்டுங்களா? நான் ஒன்வேனா நான் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த இயர் எண்ட் அப்படிங்கிறனால தான், ரைட்டுங்களா? அடுத்த வருஷமே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வந்து NSW அடுத்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க, ரைட்டுங்களா? தேங்க்யூ.